உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. TNUSRB கான்வாய் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் நம்பர் 17 சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷ் பார்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சைக்காலஜியில் டைம் அண்ட் ஒர்க், இங்கிலீஷில் பிளண்டிங் வேர்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 101. X, Y மற்றும் Z ஆகியோர் ஒரு வேலையை முறையே 8, 12, 16 நாட்களில் முடிப்பர். X, Y மற்றும் Z ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு ரூபாய் 26,000 வழங்கப்படும் எனில் Y பெறும் பங்கினை காண்க. நமக்கு ஒரு வேலையை X, Y, Z 3 பேர் செய்யறாங்க. X 8 நாள்ல செய்வாங்க, Y 12 நாள்ல செய்வாங்க, Z அந்த வேலையை 16 நாள்ல செய்வாங்க. 3 பேர் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. சேர்ந்து செய்யும் போது நமக்கு 26,000 ரூபாய் மொத்தமா கொடுத்துருக்காங்க. அதுல ஒய்யோட பங்கு என்ன அப்படின்னு கேட்கறாங்க. நமக்கு யார் அதிக நாள் வேலை செஞ்சாங்க அவங்களுக்கு அதிக காசு போகுது அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம இங்க வந்து எஃபிஷியன்சி, யாருக்கு திறமை அதிகம், டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்தளவு யாருக்கு திறமை அதிகம் அவங்களுக்கு தான் அதிக காசு கொடுப்பாங்க. சீக்கிரமா ஒரு வேலையை முடிச்சு தரவங்களுக்கு அதிக அமௌண்ட், அதிக நாள் இழுத்துக்கிறாங்க அவங்களுக்கு வந்து திறமை இல்லை, எஃபிஷியன்சி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கம்மியான பணம் தான் கொடுப்பாங்க. ஐடி ஃபீல்டு போல. ஓகேவா? ஸோ நம்ம என்னன்னு பார்ப்போம். நமக்கு டைமும் எஃபிஷியன்சியும் ஒன்றுக்கு ஒன்று நேரம் ஆப்போசிட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நமக்கு 3 பேர் சொல்லியிருக்காங்களா, 8, 12, 16. ஸோ நம்ம டைமாக மாற்றுவோம். இப்போ என்ன பண்ணலாம், X ஈக்குவல் டு 1/8, Y ஈக்குவல் டு 1/12, Z ஈக்குவல் டு 1/16. நம்ம ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணோம், 8, 12, 16 3க்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் ஆஃப் 8, 12, 16 இது 3க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 48. இந்த 48 பெருகும். அடித்தோம்னா 8ஆல் 48 அடிக்கும் போது 6 முறை, 12ஆல் 48 எடுக்கும் போது 4 முறை, 16ஆல் அடித்தா 3 முறை. அப்போது 6, 4, 3 நமக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா டைமு இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எஃபிஷியன்சி. அப்போ நமக்கு எஃபிஷியன்சி ரேஷியோ எல்சிஎம் எடுத்து எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம். எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 6, ஒய் 4, இசட் 3. ரேஷியோ ப்ரொபோஷன் அப்படி வந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம ஆட் பண்ணுவோம். 6, 4, 10, 13. நமக்கு மொத்தம் அமௌண்ட் எவ்வளோ, 26,000. அப்போ 26,000 பை 13 அடித்தோம்னா 2,000. ஒரு பங்கு 2,000, ஒரு ஷேர் 2,000. ஒய் பாருங்க, ஒய் மொத்தம் 4 ஷேரு. அப்போ 4 இன்ட்டு 2,000, 4 இன்ட்டு 2 8. அப்போ ஒய்யோட பங்கு 8,000 ரூபாய். 101 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி, 8,000 rupees. கேள்வி 102. ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 72 நாட்களில் முடிப்பர் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? நமக்கு இந்த கொஸ்டின் பொறுத்தளவு ஏ அண்ட் பி 2 பேர் சேர்ந்து கொடுத்துட்டாங்க. ஏ மட்டும் தனியாக கொடுத்துட்டு பி மட்டும் கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சிம்பிள் கொடுத்துருக்க மொத்தம் எத்தனை டேஸ் கொடுத்துருக்காங்க, ஏஎன்பி அப்புறம் ஏ 2 டேஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி கொடுத்தாங்கன்னா டேஸை நம்ம ஃபர்ஸ்ட் பெருக்க போகிறோம், அப்புறம் டிவைடட் பை டேஸை கழிச்சு எழுத போகிறோம். டிஃபரன்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் டேஸ் 24 இன்ட்டு 72 பை டிஃபரன்ஸ் ஆஃப் டேஸ் நாட்களின் வித்தியாசம். 24, 72 ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் மைனஸ் பண்ணோம்னா 48. அடித்தோம்னா 2 முறை அடித்தோம்னா 36. 102 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 36. Question number 103. 10 farmers can plug a field in 21 days. Find the number of days reduced if 14 farmers plugged the same field. என்ன சொல்றாங்க, 10 ஃபார்மர் 21 நாள், 14 ஃபார்மர் எவ்வளோ நாள்? இப்போ நமக்கு ஃபார்முலா என்னன்னா m1 into d1 equal to m2 into d2. m1 10 into d1 21, m2 14, d2. இந்த d2 எத்தனை நாள் ஆகும் அதான் கண்டுபிடிக்க போகிறோம். அடித்தோம்னா 7 டேபிள் 3, 2 டேபிள் அடித்தா 5. d2 ஈக்குவல் டு 15 days. d2 15 நாள். ஆப்ஷன் ஏல இருக்கு, நம்ம டிக் பண்ணிடலாம். ஆனால் கொஸ்டின் நம்ம நல்லா கவனமாக படித்து பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை நாட்கள் குறையும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, d2 என்னன்னு கேட்கல. 14 பேர் 10 பேர் உருந்தா 21 நாள் ஆகுது, 14 பேர் உருந்தா எவ்வளோ நாள் குறையும் கேட்குறாங்க. அப்போ 21 மைனஸ் 15, 21 மைனஸ் 15 6. 103 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 6 days. கொஸ்டின் நம்பர் 104. ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை
பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் அது பயன்படுத்தும் மின்சார அலகுகளின் எண்ணிக்கை. நமக்கு யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு மென்னு டைம் அவுட் ஒர்க்கை பொறுத்தளவு இன்டைரக்ட் மெத்தட். டைம் அவுட் ஒர்க்னா இன்டைரக்ட் மெத்தட், டைரக்ட் மெத்தட் கிடையாது. டைமு, மென்னு, உங்களுக்கு டேஸ் கொடுக்குறாங்க, மினிட்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாமே வந்து நமக்கு இன்டைரக்ட். அது ஒர்க் மட்டும் டைரக்ட். ஒர்க் மட்டும் டைரக்டா எழுதணும். இதுல யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இது ஒர்க். மினிட்ஸ் வந்து டைம் அவுட் ஒர்க் தான், இன்டைரக்ட் மெத்தட். யூனிட்ஸ் மட்டும் டைரக்ட் மெத்தட், ஒர்க். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், 40 நிமிஷம் 3 யூனிட் ஈக்குவல் டு 120 நிமிஷம்னா எத்தனை யூனிட் ஆகும்? 2 மணி நேரம் 40 நிமிஷம், 2 மணி நேரம் ஈக்குவல் டு 120 மினிட்ஸ். கட் பண்ணோம்னா 40ஆல் அடிச்சோம்னா 3 முறை 3 × 3 9. இந்த எக்ஸ் இங்கே வந்துடும். எக்ஸ் ஈக்குவல் டு 9. 104 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி, 9 அலகுகள், 9 யூனிட்ஸ். கேள்வி 105. 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணம் அடிப்பர் எனில் 160 மீட்டர் நீளமுள்ள அது போன்ற ஒரு சுவரில் 27 நாட்களில் அந்த ஓவியத்தை வண்ணம் அடிக்கும் மாணவர்கள் எண்ணிக்கை காண்க. நமக்கு இந்த மீட்டர் கொடுத்துருக்காங்க பார்த்துருக்கீங்களா, இது ஒர்க்கு மீட்டர், W1 W2. ஸோ நமக்கு மாணவர்கள் கொடுத்துருக்காங்க, நாட்கள் கொடுத்துருக்காங்க, ஒர்க் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார்முலா M1 D1 by W1 equal to M2 D2 by W2. ஸோ M1 நமக்கு எவ்வளோ பேர், 81 மாணவர்கள், 81 இன்ட்டு நாட்கள் 56 பை 448 மீட்டர். M2 அதான் கேட்டிருக்காங்க, இன்ட்டு 27 4 பை 160 மீட்டர். அதை கட் பண்ணலாம். நம்ம கட் பண்ணும்போது என்ன வருதுன்னு பார்க்கலாம். எப்படி கட் பண்ணலாம், நமக்கு 27 81 அடிப்போம். ஒரே ஸ்டெப்பில் அடிக்கணும். M1 வச்சுட்டு இதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வரது, இதெல்லாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. 27 அடித்தோம்னா நமக்கு எத்தனை டைம்ஸ் வரும், 27 3 முறை வரும். 27 அடித்தோம்னா 3 முறை 81 வரும். அதுக்கப்புறம் 448, 4 4 8, 8 8 16, 16 7 முடியுது. நம்ம 5ஆல் அடிக்க முடியாது. ஸோ நம்ம 160 4 டேபிள் அடித்து பார்ப்போம். 48 60, அப்போ ரெண்டுமே 4 டேபிள் அடிப்படும். 4 டேபிள் அடித்தோம்னா 112 அடித்தோம்னா 40. திரும்பவும் 4ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். அடித்தோம்னா 10. அதை கட் பண்ணோம்னா 2 முறை 3 28, 28 முறை வந்திருக்கு. 28ஆல் 56 அடிக்கலாம். அடித்தோம்னா 2 முறை. இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 3 × 2 6, 10 மேலே வரும். 6 × 10 60. M2 ஈக்குவல் டு 60. 105 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி, 60. கேள்வி 106. ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பர் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? 2 பேரும் சேர்ந்து பாருங்க, ஏ அண்ட் பி சேர்ந்து கொடுத்துட்டாங்க. ஏ மட்டும் தனியா 48 நாள், பி மட்டும் எவ்வளவு நாள் கேட்கறாங்க. இந்த மாதிரி கொடுத்தாலே நாட்களை பெருக்கணும், டிவைடட் பை நாட்களை மைனஸ் பண்ணி எழுதணும், அவ்வளவுதான். ஸோ நாட்கள்னா 16 48. இப்போ 16 × 48 2ஐ மைனஸ் பண்ணோம்னா 32. மைனஸ் எழுதக்கூடாது. 16 - 48 -32 எழுதக்கூடாது. டேஸ் மைனஸ்லாம் வராது. கட் பண்ணோம்னா 2 அடிச்சோம்னா 24. 106 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி, 24. கேள்வி 107. ஏ ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பர். பி ஆனவர் ஏஐ விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை முடிக்க ஆகும் காலம் கணக்கிடுக. இப்போ நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வேலையை ஏ வந்து 24 நாள் முடிச்சிருவாராம். ஆனா பி ஏ விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர். அப்போ ஏ ரேஷியோ கண்டுபிடிச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். ஏ பி, ஏ 100% எஃபிஷியன்சின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா திறன் சொல்லிட்டாங்க கொஸ்டின்ல, திறன் வாய்ந்தவர் சொல்லிட்டாங்க. அப்போ எஃபிஷியன்சி திறமை தான் பார்க்கணும் நம்ம. ஏ வந்து 100%னா அவர் 50% கூட இருப்பார். அப்போ 150. 100 எடுத்தால் தான் ஈஸியாக இருக்கும். கட் பண்ணலாம். 2 3. அப்போ எஃபிஷியன்சி ரேஷியோ என்ன இதுக்குள்ள 2:3. அப்போ டேஸ்னா அப்படியே மாற்றி எழுதிக்க வேண்டியதான். 3 2. ஒரு வேலையை ஏ 3 நாளில் முடிப்பாரு, பி வந்து 2 நாளில் முடிப்பாரு. ரேஷியோ சொல்றேன். ஒரு வேலையை ஏ வந்து A/B ரேஷியோ அப்படின்னா 3:2 ரேஷியோவில் முடிப்பாங்க. ரைட்டு. ஏ மட்டும் அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க, 24 நாளில் முடிப்பாரு. ஏ 24 நாளில் முடிப்பாருனா ரேஷியோ 3. அப்போ 3 × 8 24. அதே போல 2 × 8 பண்ணோம்னா 16. 107 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி, 16.
கேள்வி 108. 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கொள்வர் எனில் அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால் அதே வேலையானது முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகே, என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஒரு வேலையை 15 பேர், M1 D1 தான் நமக்கு. M1 D1 ஈக்குவல் டு M2 D2 தான் நமக்கு. 15 பேர் ஒரு வேலையை செய்றாங்க. அப்போ M1 D1 ஈக்குவல் டு M2. அந்த வேலையை முடிக்க மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால், இன்னும் எக்ஸ்ட்ரா ஏற்கனவே 5 பேர் இருக்காங்க, கூட 5 பேர் சேர்றாங்க. அப்போ 15 + 15 30 இன்டு D2 எவ்வளவு நாள்ல வேலை முடிப்பாங்க அதான் கேட்டிருக்காங்க. D2 தான் क्वेश्चन கேட்டிருக்காங்க நமக்கு. நம்ம கட் பண்ணோம்னா 15 30 அடிச்சா 2 முறை அடிச்சா 20. D2 ஈக்குவல் டு 20. 108 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 20. கேள்வி 109. ஒரு தோட்டத்தை களை எடுக்க 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடங்கள் தேவைப்படுகின்றன எனில் அதே வேலையை 30 நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை? நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பொறுத்தளவு எவ்வளவு பேர் தேவை M2 கண்டுபிடிப்போம். M1 D1 ஈக்குவல் டு M2 தான் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க இன்டு 30 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. கட் பண்ணோம்னா 30 அடிச்சோம்னா 4 முறை M2 24. அப்போ கூடுதலா 24 பேர் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா 30 நிமிஷத்துல முடிக்கலாம். ஓகேங்களா? 6 பேர் வேலை செஞ்சா 120 நிமிஷத்துல முடிக்கலாம். 24 பேர் வேலை செஞ்சா 30 நிமிஷத்துல முடிக்கலாம். ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கூடுதலா எத்தனை தோட்டக்காரர்கள், how many more gardeners வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி 6 பேர் இருக்காங்க. இப்போ புதுசா 24 பேர்னா எக்ஸ்ட்ராவா 6 - 24 18 பேர் எக்ஸ்ட்ரா தேவைப்படுறாங்க. 109 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 18. கேள்வி 110. 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள். M1 D1 தான் 60 ஒர்க்கர், 60 × 7. M2 D2 42 ஒர்க்கர், நமக்கு 4 டேஸ் தான் கேட்டிருக்காங்க. 7 அடிப்போம், அடிச்சா 6 முறை, 6 அடிச்சா 10 முறை. D2 ஈக்குவல் டு 10. 110 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 10. நமக்கு இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணும்போது நம்ம ஒரு விஷயம் சிம்பிளா நம்ம நோட் பண்ணிக்கணும். 60 பேர் 7, 42 பேர். ஆட்கள் குறையானாங்கன்னா நாட்கள் கூடும், ஆட்கள் அதிகமானாங்கன்னா நாட்கள் குறையும். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி. கொஸ்டின் நம்பர் 111. 12 உழவர்கள் ஒரு வயலை 49 நாட்களில் உழுவர். 21 உழவர்கள் அவ்வயலை உழுதால் எத்தனை வேலை நாட்கள் குறையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 12 பேர் வேலை செஞ்சா 49 நாள் செஞ்சிருவாங்களாம். அது 21 பேர் செய்யும் போது அந்த ஃபீல்ட்ல வேலை செய்யும் போது எவ்வளவு நாள் குறையும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ 12 பேர் 49 நாள், 21 பேருக்கு எவ்வளவு நாள் ஆகும்? கண்டிப்பா 12 பேர் வேலை செய்யறது 21 பேர் வேலை செஞ்சா நாட்கள் கண்டிப்பா குறைய தான் செய்யும். நம்ம 7ஆம் வாய்ப்பால் அடிக்கலாம். 3 தடவை 7 முறை, 3 அடிச்சோம்னா 4, 4 × 3 28. அப்போ D2 ஈக்குவல் டு 28. 24 நாள் 8 நாள்ல வேலையை முடிக்கலாம் அப்படின்னு நம்ம குறிக்கும் போது இந்த கொஸ்டின் ஆகும் நமக்கு ஆப்ஷன் தப்பா வரும். ஏன்னா அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ்டு, எவ்வளவு நாள் குறையும், எத்தனை வேலை நாட்கள் குறையும் கேட்டிருக்காங்க. நமக்கு யூஸ்வலா நமக்கு D2 28 அப்படின்னு டிக் அடிப்போம். அந்த மாதிரி செய்யக்கூடாது. 49 இருந்து 28 மைனஸ் பண்ணணும். 49 - 28 பண்ணும்போது 21 நாள் வரும். 111 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 21 டேஸ். நம்ம பண்ற தப்பு இதுதான். நம்ம யூஸ்வலா D2 கண்டுபிடிச்சு டிக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாம அதுலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா எவ்வளவு நாள் குறையும் அப்படின்னு கேட்கிறோம். அதனால 2ஐ மைனஸ் பண்ணி நீங்க கரெக்டா எழுதணும். ஆப்ஷன் பி 21 நாள். கேள்வி 112. அமுதா ஒரு வேலையை 18 நாட்களில் நெய்வார். அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. இருவரும் இணைந்து நெய்தால் அந்த வேலையை எத்தனை நாட்களில் நெய்து முடிப்பர்? என்ன சொல்லியிருக்காங்க? அமுதா, அஞ்சலி 2 பேர் இருக்காங்க. இதுல அஞ்சலிங்கிறவங்க அமுதாவை விட நெய்தல் எவ்வளவு போங்க 2 மடங்கு திறமைசாலியா. அப்போ எஃபிஷியன்சியை பொறுத்தளவு செயல்திறன் இவங்க 1னா இவங்க 2 மடங்கு வேலை செய்வாங்க, 2 மடங்கு வேலை செய்வாங்க. அப்போ டேஸ் என்ன ஆகும்? அமுதா ஒரு வேலையை செய்ய 2 நாள் ஆகுதுன்னா அஞ்சலி அந்த வேலையை ஒரே நாள்ல செஞ்சு முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி தானே மீனிங். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? அமுதா அந்த வேலையை 18 நாள்ல செய்வாங்களாம். அமுதா அந்த வேலையை 18 நாள்ல செய்வாங்க. அப்போ 2 எப்படி 18 மாறும்? 2 × 9 18. அப்போ அஞ்சலியும் 1 × 9 9 நாள்ல அஞ்சலி வேலையை முடிப்பாங்க. 112 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 9 நாட்கள். கேள்வி 113. 30 நபர்கள் ஒரு வயலை 15 நாட்களில் அறுவடை செய்கின்றார்கள் எனில் 20 நபர்கள் எத்தனை நாட்களில் அவ்வயலை அறுவடை செய்வார்கள்? அப்போ
நமக்கு இது 114 கேள்வியில் M1 D1 ஈக்குவல் டு M2 D2 தான் நமக்கு ஃபார்முலா. 30 பேர் சேர்ந்து 15 நாளில் அந்த வயலை அறுவடை செய்கிறாங்கன்னா 20 பேர் அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க? இதான் நம்ம கொஸ்டின். ஸோ நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணலாம்? 0 அடிச்சிடலாம், 0 அடிச்சிடலாம். இதுக்கப்புறம் எதையும் கட் பண்ண முடியாது. ஸோ D2 ஈக்குவல் டு 15 × 3 45/2. இப்போ 2 டேபிள் அடித்தோம்னா 22.5. 114 கேள்விக்கான விடை 22.5. ஸோ 2.5 நாள் இந்த கொஸ்டின் நம்ம கரெக்டாக ஆன்சர் எப்படி கொடுக்கலாம்? ஒன்று 22.5 இங்கே கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா எப்படி கொடுக்கலாம்? 22 1/2 டேஸ், 22 நாள் அப்படின்னு கொடுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 114. ஒரு விவசாயியிடம் 144 வாத்துகளுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அவர் 32 வாத்துகளை விற்றுவிட்டார் எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த கொஸ்டினை எப்போதும் போல M1 D1 ஈக்குவல் டு M2 D2 அந்த மாதிரி தான் சால்வ் பண்ண போறோம். ஆனா என்ன சின்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, நம்ம M1 144, D1 28, M2 32 எடுத்துடக்கூடாது. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அவர் 32 வாட்டுகளை விற்றுவிட்டார் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. M1 D1 பிரச்சனை இல்லை, ஒரிஜினல் அவர்கிட்ட 144 வாத்து இருந்தது, அது 28 நாளைக்கு சாப்பாடு வரும். அப்போ நெக்ஸ்ட் நம்ம M2 எழுதும் போது தான் கேர்ஃபுல்லா எழுதணும். 32 வாட்டு வித்துட்டாருன்னா 144 மைனஸ் 32, 144 32 மைனஸ் பண்ணோம்னா 112 இன்டூ D2 அதானே கேட்டிருக்காங்க. எத்தனை நாட்களுக்கு உணவு வரும்னு கேட்டிருக்காங்க. நம்ம எழுதிட்டோம். இதை கட் பண்ணி D2 கண்டுபிடிக்க வேண்டியதா. ஸோ 4 டேபிள் அடிச்சு பார்ப்போம். 144 112 4 டேபிள் அடிச்சு பார்ப்போம். 144 எவ்வளோ டைம்ஸ் வரும்னு பார்த்தோம்னா 3 2 போட்டோம்னா 36, இங்கே 2 பேலன்ஸ் 3 28. அப்போ இந்த 28 அடிச்சிடலாம். D2 ஈக்குவல் டு 36. 114 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 36. கேள்வி 115. கமல் ஒரு வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பார். பிமல் கமலை விட 50% அதிக திறமை உடையவர் எனில் அதே வேலையை பிமல் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? நமக்கு எத்தனை நாளா செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நமக்கு கமல் பிமல் 2 பேரு, நமக்கு கமல் பிமல் அப்படின்னு 2 பேரு. பிமல் கமலை விட 50% திறமையானவர். அப்போ எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. கமல் 100னா பிமல் 150. கட் பண்ணும்போது 2:3. அப்போ டேஸ் பார்த்தோம்னா இவர் ரேஷியோ 3:2. எஃபிஷியன்சிக்கு ஆப்போசிட் தான் டேஸோட ரேஷியோ 3:2. அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கமல் அப்படிங்கிற ஒரு 15 நாளில் முடிப்பாராம். கமல் 15 நாள் முடிப்பாராம். அப்போ 3 × 5 15. அதே மாதிரி 2 × 5 10. அப்போ பிமலுங்கிறவர் அந்த வேலையை ஆப்ஷன் டி 10 நாளில் முடிப்பாரு. 115 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 10 நாட்கள். கேள்வி 116. 5 மாணவர்கள் அல்லது 3 மாணவிகள் ஒரு அறிவியல் திட்ட செயலை 40 நாட்களில் முடிப்பர். 15 மாணவர்கள் மற்றும் 6 மாணவிகள் அதே திட்ட செயலை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்டிருக்காங்க. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அல்லது கொஸ்டின் நமக்கு அல்லது ஆர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களே, ஈக்குவல் டு மீனிங். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 5 பாய்ஸ், நமக்கு 5 பாய்ஸு, அதே வேலையை 3 கேர்ள்ஸ், 5 பாய்ஸ் இல்லைனா 3 கேர்ள்ஸ் ஒரு வேலையை 40 நாளில் செஞ்சு முடிப்பாங்களாம். அதே வேலையை என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 பாய்ஸ் ப்ளஸ் சேர்ந்து வேலை செய்கிறாங்க, ப்ளஸ் 6 கேர்ள்ஸ் சேர்ந்து வேலை செய்யும்போது எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேட் பண்ணலாம். பாய்ஸ் கேர்ள்ஸு 5 பாய்ஸ் இது ஈக்குவல் டு 3 கேர்ள்ஸ். ஸோ பாய்ஸ் அப்படிங்கிறவங்க 3/5 கேர்ள்ஸுக்கு ஈக்குவல். பாய்ஸ்ன்றவங்க 3/5 கேர்ள்ஸுக்கு ஈக்குவல். ஸோ இதை கொண்டு அங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாய்ஸுக்கு பதிலாக 3/5 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். 15 × 3/5 கேர்ள்ஸ் ப்ளஸ் 6 கேர்ள்ஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். கட் பண்ணோம்னா 3 டைம்ஸ் 3 × 3 9 கேர்ள் ப்ளஸ் 6 கேர்ள் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். 2 கூட்டினோம்னா 15 கேர்ள்ஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். 15 கேர்ள்ஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம்? M1 D1 எடுத்துக்கலாம். 3 × 40 ஈக்குவல் டு M2 15 × எவ்வளோ நாள் முடிப்பாங்க அதுதான் கொஸ்டின். T2 நம்ம கொஸ்டினும் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ கட் பண்ணலாம். கட் பண்ணும்போது 3 டேபிள் அடித்தோம்னா 5 டைம்ஸு, 5 டேபிள் அடித்தோம்னா 8 டைம்ஸ். D2 ஈக்குவல் டு 8. நமக்கு சால்வ் பண்ணிட்டோம். 116 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 8. கேள்வி 117.
ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 12 நாட்களிலும் பி மற்றும் சி அதை 15 நாட்களிலும் ஏ மற்றும் சி ஆகியோர் அதை 20 நாட்களிலும் முடிப்பர். பி என்பவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு இந்த கொஸ்டின்ல பார்த்தோம்னா ஏபி 12 நாள், பிசி 15 நாள், ஏசி 20 நாள். ஸோ ரெண்டும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு தனியா பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஏபி, பிசி, சிஏ இவங்கெல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா, ஏபிசி 3 பேர் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு பார்ப்போம். 3 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்கன்னா அவங்க ஃபார்முலா 1/t ஈக்குவல் டு 1/a 1/12 ப்ளஸ் 1/b 1/bன்றது 15 ப்ளஸ் 1/c. நம்ம ஏபியை ஏ, பிசியை பி, ஏசியை சி இப்படி அசீவ் பண்ணியிருக்கோம். எல்சிஎம் எடுக்க வேண்டியதான். எல்சிஎம் எடுத்தோம்னா 12, 15, 20க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 60. ஏன்னா 60 3 டைம்ஸ் 60ங்கிறது எல்லா நம்பரும் அடிக்கும் போது 60 12ஆல் 5 டைம்ஸ், 15ஆல் 4 டைம்ஸ், 20ல் 3 டைம்ஸ். ஸோ 1 × 5 5 ப்ளஸ் 1 × 4 4 ப்ளஸ் 1 × 3 3. கூட்டினோம்னா என்ன வரும் நமக்கு பார்ப்போம். 9 12 1/t ஈக்குவல் டு 12/60 அடித்தோம்னா 1/5. 1/t ஈக்குவல் டு 1/5னா t ஈக்குவல் டு 5. ஸோ நம்ம t ஈக்குவல் டு 5 அப்படியே எடுத்தோம்னா இந்த கொஸ்டினில் நம்ம தப்பு பண்ணுவோம். நம்ம தப்பு பண்ணக்கூடிய இடம் இந்த கொஸ்டினில் பார்த்தோம்னா t ஈக்குவல் டு 5 நம்ம டேரெக்டாக எடுக்கிறது. ஏன்னா ஏபி, பிசி, சிஏ ஒன்று 2 தடவை வந்திருக்கு. நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது 1/a 1/b 1/c தான் நம்ம சொல்லி சால்வ் பண்ணோம். ஒரு ஏ பி சி ஒரு ஆட்களும் 2 முறை வந்திருக்கு வாசி. வர ஆன்சரை இன்டூ 2. ஸோ டோட்டல் ஈக்குவல் டு 10. டோட்டல் 10. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பி மட்டும் இந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி மட்டும் முடிப்பாங்க எவ்வளவு நாள்ல கேட்டாங்கன்னா நம்ம டோட்டல் எடுத்துக்கணும். மற்றும் பி இல்லாத டேர்ம் ஏ அண்ட் சி. ஸோ 2 பேருக்குள்ள பார்க்கணும் டோட்டல். நமக்கு எந்த ஃபார்முலா போகணும்னா ஏ அண்ட் பி ஒரு வேலையை செஞ்சாங்கல்ல, ஏ அண்ட் பி 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சாங்க. ஏ மட்டும் எவ்வளவு நாள செய்வாரு, பி எவ்வளவு நாள செய்வாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணோம், எடுத்துட்டு ப்ராடக்ட் பண்ணுவோம். 2 டேஸையும் ப்ராடக்ட் பண்ணிட்டு 2 டிவைடட் பை 2 டேஸோட டிஃபரன்ஸ். அப்போ 2 நாட்களையும் நம்ம பெருக்கணும்னா 20 × 10 பை 2 நாளுக்கு வித்தியாசம் 20 - 10 10 10 அடிச்சிட்டோம்னா பி மட்டும் அந்த வேலையை 20 நாள்ல செய்வாங்க. பி மட்டும் அந்த வேலையை செய்யறதுக்கு 20 நாள் தேவைப்படும். நமக்கு 114 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 20 நாட்கள். நம்ம இந்த கேள்வியில தப்பு பண்ற இடம் t = 5 அப்படியே எடுத்துருவோம். இன்டூ 2 பண்ணணும். ஏன்னா ஏபி பிசி சிஏ அப்படின்னு ஒன்றும் 2 முறை கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இன்டூ 2 பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். கேள்வி 118. 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலையை டேஷ் நாட்களில் முடிப்பர். அவங்களே பாருங்க வேலைன்னு கொடுத்துட்டாங்க, ஒர்க்கு அவங்களே ஒர்க்குன்னு அழகாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போது M1 D1 by W1. M1 5, D1 5 நாள் by W1 5 நாள் ஈக்குவல் டு M2 50%, D2 தான் அவங்க கேட்டிருக்காங்க. எத்தனை நாட்களில் முடிப்பர் டேஷ் கொடுத்துருக்காங்க. நமக்கு W2 வேலை 50 கொடுத்துட்டாங்க. ரொம்ப சிம்பிள், 50 அடிச்சிடலாம், 5 அடிச்சிடலாம். D2 ஈக்குவல் டு 5. 112 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 5 நாட்கள். கேள்வி 119. 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார்கள் எனில் 9 ஆண்களும் 12 பெண்களும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சால்வ் பண்ணுவோம். நமக்கு இந்த கொஸ்டின்ல என்ன பண்ணலாம், 6 men ஈக்குவல் டு 8 women 12 days சொல்லிடலாம். 9 ஆண்கள் 9 men பிளஸ் 12 பெண்கள் 12 women சேர்ந்து வேலை செஞ்சா எவ்வளவு நாளா முடிப்பாங்க அப்படி நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க சால்வ் பண்ணுவோம். 6 men ஈக்குவல் டு 8 women அடிச்சோம்னா 3 4 அப்போ men ஈக்குவல் டு 4/3 உமன். ஒரு மென்னுங்கிறது 4/3 உமனுக்கு ஈக்குவலாக இருக்காங்க. நீங்கள் கூட சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா 9 × 4/3 உமன் ப்ளஸ் 12 உமன் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். 3 அடித்தோம்னா 3 முறை 3 × 4 12 உமன் ப்ளஸ் 12 உமன் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். 2ஐயும் கூட்டினோம்னா 24 உமன். நம்ம டேஸ் 12 நாள். M1 D1 ஈக்குவல் டு M2 D2. 8 × 12 ஈக்குவல் டு 24 × D2. எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அதான் நம்ம கொஸ்டினாக கேட்டிருக்காங்க.
12 அடித்தோம்னா 2 முறை, 2 அடித்தோம்னா 4. D2 ஈக்குவல் டு 4. 119 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 4 நாட்கள். கேள்வி 120. ஒரு தொட்டியை இரு குழாக்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்களில் நிரப்புகின்றது. மற்றொரு குழாய் நீர் நிரப்பிய தொட்டியை 26 நிமிடங்களில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாக்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரப்பப்படும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, 2 ஃபுல் பண்ணுமா, 1 எம்டி பண்ணுமா. ஓகேவா? நம்ம நமக்கு டோட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1/t ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் தொட்டி ஃபில் பண்ணுறாங்க, 2வது தொட்டி ஃபில் பண்ணுறாங்க, 3வது தொட்டி எம்டி பண்ணுறாங்க. அதோட மைனஸ் 3வது தொட்டி எம்டி பண்ணுறாங்க, அதனால் அவங்க மட்டும் மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ முதல் தொட்டி ஏ 30 நிமிஷம் 1/b 40 மைனஸ் சி 24 நிமிஷம் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? 80 1/t ஈக்குவல் டு 1/30 ப்ளஸ் 1/40 மைனஸ் 1/24 எடுத்துருக்கோம். எல்சிஎம் எடுக்கணும். 30 40 24 நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா 3 காமனா 1/t ஈக்குவல் டு 120 எல்சிஎம் 30 120 4 முறை வகுக்கும் 40 3 முறை 24 5 முறை 24 5 முறை 24 × 5 120. நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? 1 × 4 4 ப்ளஸ் 1 × 3 3 மைனஸ் 5 4 + 3 7 மைனஸ் 5 2 1/t ஈக்குவல் டு 2/120 அடித்தோம்னா 60. 1/t 60னா t ஈக்குவல் டு 60. ஸோ 120 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 60 நிமிடங்கள். கேள்வி 121. ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையானது 36 இயந்திரங்களில் உதவியுடன் 12 நாட்களில் 7000 சிமெண்ட் பைகளை தயாரிக்கிறது. 24 இயந்திரங்களில் பயன்படுத்தி 18 நாட்களில் எத்தனை சிமெண்ட் பையை தயாரிக்கலாம்? நமக்கு இதுல சிமெண்ட் பைகள் சிமெண்ட் பைன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் W சிமெண்ட் கொடுத்துட்டாங்க. பாருங்க, மற்றெல்லாம் பாருங்க, தொழிலாளர்கள் கொடுத்துருக்காங்க, உதவியுடன் நாட்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ தொழிலாளர் நாட்கள் மினிட்ஸ் எல்லாம் கொடுத்தா எம்டின்னு சொல்லிடலாம். வேலை சிமெண்ட் பைகள் அப்படிங்கிறது வேலை. 24 இயந்திரங்கள் 18 நாட்கள். அப்போ W2 நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஸோ M1 36 M1 × D1 12 by W1 ஈக்குவல் டு M2 24 × 18 18 நாள் பை W2 தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. W2 கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அடிச்சு பார்ப்போம். 12 24 அடித்தோம்னா 2 முறை, 2ஆல் 36 அடித்தோம்னா 18 முறை. இந்த 18 18 அடிச்சிட்டோம்னா பேலன்ஸ் 7000. W2 இங்கே வரும், 7000 அந்த சைடு போகும். அப்போ W2 ஈக்குவல் டு 7000. 126 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 7000. கேள்வி 122. சம அளவுள்ள 6 குழாய்கள் 1 மணி 20 நிமிடங்களில் ஒரு தண்ணீர் தொட்டியை நிரப்புகிறது எனில் அதே அளவுள்ள 5 குழாய்கள் அதே தொட்டியை எவ்வளவு நேரத்தில் நிரப்பும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6 குழாய் M1 D1 ஈக்குவல் டு M2 D2 அந்த ஃபார்முலா தான். நமக்கு 1 மணி 20 நிமிடம். 1 மணினா 60 20 நிமிஷம். 60 + 20 80 நிமிஷம். டோட்டல் இது 80 நிமிஷம். அப்போ 6 × 80 ஈக்குவல் டு 5 குழாய் எவ்வளோ நிமிஷத்தில் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். 5ஆல் 80 அடித்தோம்னா 16. 6 × 16 6 × 15 90. அப்போ 6 × 16னா 96 நிமிடம். ஆனால் நமக்கு மணி நிமிடம்ல கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரம்னா 60 நிமிஷம் ப்ளஸ் 36 1 மணி 36 நிமிடம். 122 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 1 மணி 36 நிமிடம். கேள்வி 123. ஏ என்பவர் ஒரு வேலையை 30 நாட்களில் செய்து முடிப்பார். பி என்பவர் அதே வேலையை 40 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? ஏ மட்டும் தனியா பி மட்டும் தனியா கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து ஏயும் பியும் சேர்ந்து அப்படி கேட்டாங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும்னா ஏ பி 2 கொடுத்துருக்க டேஸை பெருக்கணும், டிவைடட் பை 2 டேஸை ஆட் பண்ணி எழுதணும். அப்போ கொடுத்துருக்க நாட்களை நம்ம பெருக்கணும். 30 × 40 பை டிவைடட் பை 2 நாட்களில் கூட்டணும். 30 + 40 70. கட் பண்ண வேண்டியதான். நம்ம கட் பண்ணோம்னா 0க்கு ஒரு 0, வேற எதுவும் கட் பண்ண முடியாது. 30 × 4 120/7. ஸோ டிவைட் பண்ணோம்னா 7ஆல்
7 × 17 7 × 17 நமக்கு 119 வரும். 7 × 17 119 வரும். 120ல் 17 முறை 120ல் 119 போயிட்டா ரிமைனிங் 1. என்ன நம்பரால் டிவைட் பண்ணோம்? 7ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ 123 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 17 1/7. கேள்வி 124. ஒரு வேலையை முடிக்க ஒரு ஆண் 15 நாட்களும் ஒரு பெண் 20 நாட்களும் எடுத்து கொள்கின்றனர். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 6 நாட்கள் செய்த பிறகு அந்த ஆண் வேலையை விட்டு சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை அந்த பெண் எத்தனை நாட்களில் முடிப்பார்? நமக்கு 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சிருக்கா சொல்லியிருக்காங்க. அப்ப 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா நமக்கு டோட்டல் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? மல்டிப்ளை. டோட்டல் வேணா 15 மல்டிப்ளை பண்ணணும். டிவைடட் பை 2 கூட்டி எழுதணும். 2 கூட்டினா 35. அடித்தோம்னா 5ஆம் பாட்டில் 3 7 பெருக்கணும்னா டோட்டல் ஈக்குவல் டு 60/7. 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்காங்க? 6 நாட்கள் வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ 6 நாட்களுக்கு எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்கன்னா 6 டேஸ்க்கு 6 இது டோட்டல் டேஸ் 60/7. அப்போ 6 டேஸ்க்கு எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்கன்னா 6/60 × 7 அடித்தோம்னா 10. அப்போது அவங்க மொத்தமாக 2 பேர் சேர்ந்து டூகெதர் செஞ்ச வேலை 7/10. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 7/10னா ரிமைனிங் 3/10. இதில் உமன் மட்டும் தனியாக அந்த வேலையை எவ்வளோ நாளில் செய்வாங்க அப்படின்னு கேட்டால் உமன் மொத்தமாக எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? 20 நாளில் முடிப்பாங்க. இதை ஈக்குவேட் பண்ணால் ரிமைனிங் டேஸ். இதை ஈக்குவேட் பண்ணால் நமக்கு ரிமைனிங் டேஸ் கிடைக்க போகுது. அடித்தோம்னா 2 பெருக்கணும்னா 6 நாள். அப்போ மீதமுள்ள வேலையை அந்த பெண் மட்டும் தனியாக 6 நாளில் முடிப்பாங்க. நமக்கு 124 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 6 டேஸ். கேள்வி 125. 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? நமக்கு M1D1/W1 அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஏன்னா 180 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 15 × 12/180 ஈக்குவல் டு 32 பெண்கள் எத்தனை நாள்? அதான் கொஸ்டின். 512 மீட்டர் செய்கிறதுக்குன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு ஸ்டெப்பில் அடிக்கணும். அடித்து பார்க்கலாம். என்ன செய்யலாம்? 15ஆல் 180 அடிப்போமா? 15ஆல் 180 அடிச்சோம்னா 15 × 10 150 + 30 தானே. அப்போ 12. 15 × 12 180. இந்த 12 அடிச்சிடலாம். ஸோ ரிமைனிங் இந்த பக்கம் தான் இருக்குது. 8 டேபிள் அடித்து பார்ப்போம். 8ஆல் அடித்தோம்னா 4 48 6 முறை 3 64. இப்போ 4ஆல் அடித்தோம்னா 16 முறை. D2 = 16. இந்த 16 மேலே வந்துடும். அந்த D2 = 16. 125 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 16. கேள்வி 126. 12 மாடுகள் ஒரு வயலை 10 நாட்களில் மேய்கிறது எனில் 20 மாடுகள் அதே வயலை எத்தனை நாட்களில் மேயும்? M1D1 தான். மாடு வந்து M1 எடுத்துக்கிறோம். இப்போ 12 × 10 நம்ம கொஸ்டின் சிம்பிள். ஈக்குவல் டு 20 × D2. 0 அடிக்கலாம். அடிச்சா 6. D2 = 6 டேஸ். கொஸ்டின்லேயே அடிச்சிடலாம். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் சால்வ் பண்ண வேண்டியதில்லை. 0 கட் பண்ணலாம். 2ஆல் அடித்தோம்னா 6 டேஸ் நம்ம டேரெக்டாக எழுதிடலாம். 126 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 6 நாள். கேள்வி 127. 210 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை நாள் ஒன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை? M1D1 Hour 1 H1 M1D1 H1 = M2D2 H2. 210 மென்னு நமக்கு டேஸ் எவ்வளோ? 18 டேஸு 12 மணி நேரம் ஈக்குவல் டு எவ்வளோ ஆட்கள் தான் கொஸ்டின் கேட்குறாங்க? இன்ட்டு 20 நாள் 14 மணி நேரம். 20 நாள் 14 மணி நேரம். கட் பண்ணலாம். கட் பண்ணும்போது 0 இந்த 0 கட் பண்ணிடலாம். 7 டேபிளில் 3 2 2 × 2 4 அடித்தோம்னா 3. 18 18 × 3 × 3 3 × 3 9 3 × 3 9. 18 × 10 பார்த்தோம்னா 180. ஒரு 18 மைனஸ் பண்ணிப்போம். 180லேருந்து 162. அதான் 18 × 9 இருக்கும். 127 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 162. கேள்வி 128. 4 தச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க 12 நாட்கள் எடுத்து கொள்கின்றனர். மேலும் 2 தச்சர்கள் கூடுதலாக சேர்த்தால் அதே வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? 4 பேர் வேலை செய்யறாங்க. 4 × 12 என்ன சொல்லியிருக்காங்க?
மேலும் 2 பேர் கூடுதலாக 2 பேர் வேலை செஞ்சா கேட்கல அவங்க, இந்த 4 பேரை விட 2 பேர் எக்ஸ்ட்ரா சேர்றாங்க. அப்போ 4 + 2 6 இன்டூ D2. இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தோம்னா 2 இன்ட்டு D2 எழுதிடுவோம். 2 பேர் கூடுதலாக சேர்த்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக சேர்த்தாங்கன்னா ஆட் பண்ணணும், இல்லை வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா மைனஸ் பண்ணணும். ஸோ இங்கே சேர்ந்துருக்காங்க, அதனால் ஆட் பண்ணணும். 6 அடித்தோம்னா 2, 4 × 2 8. 128 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 8. கேள்வி 129. 6 ஆண்கள் ஒரு வேலையை நாள் ஒன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர். 9 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அவ்வேலை முடிப்பர்? M1 D1 H1 தான். 6 × 10 × 24 ஈக்குவல் டு 9 × 8. 8 மணி நேரம். D2 தான் கேட்டிருக்காங்க. கட் பண்ண வேண்டியதான். நம்ம கட் பண்ணும்போது 8ஆல் அடித்தோம்னா 3 முறை, 3ஆல் அடித்தோம்னா 3 முறை, 3ஆல் அடித்தோம்னா 2 முறை, 2ஐயும் பெருக்கணும்னா 20. 129 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 20 நாட்கள். கேள்வி 130. ஒரு மாணவரால் 15 நிமிடங்களில் 21 பக்கங்களை தட்டச்சு செய்ய முடியும். அதே வேகத்தில் அந்த மாணவனுக்கு 84 பக்கங்கள் தட்டச்சு செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்? 130 கேள்வியில் 15 நிமிடம் 21 பக்கங்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு டைம் கொடுத்துட்டாங்க. 15 ஒர்க்கு 21 ஈக்குவல் டு நமக்கு டைம் தான் கேட்டிருக்காங்க 84. நமக்கு எவ்வளோ நேரத்தில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 84 அடித்தோம்னா 4 முறை, பெருக்கணும்னா 15 × 4 60. அப்போது 130 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 60 நிமிடங்கள். கேள்வி 131. ஒரு ஆண் ஒரு வேலையை தனியாக 3 நாட்களில் செய்து முடிப்பார். அதே வேலையை ஒரு பெண் தனியாக 9 நாட்களில் முடிப்பார். அதே வேலையை இருவரும் இணைந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? ஆண் ஏன் எடுத்துக்கலாம், பெண் பின்னு எடுத்துக்கலாம். 2 பேரும் தனித்தனியா வேலை செஞ்சு முடிக்கிற நாட்கள் கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து வேலை செய்ய எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? நாட்களை பெருக்கணும். 3 × 9 பை நாட்களை கூட்டி எழுதணும். இப்போ கட் பண்ண வேண்டியதான். 3ஆல் அடிச்சோம்னா 4, 9/4. 4 × 2 8. 2 9ல் 8 போயிட்டா மீதம் 1. எந்த நம்பரால் டிவைட் பண்ணோம்? 4ஆல் டிவைட் பண்ணோம். 2 1/4 தினங்கள். 131 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 2 1/4 டேஸ். கேள்வி 132. ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கின்றார்கள். ஆண் ஒரு வேலையை 4 நாட்களிலும் செய்து முடிப்பார். ஒரு பெண் அதே வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் அவ்வேலையை இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? சேம் கொஸ்டின் தான். 131 ஃபார்முலா தான். நாட்கள் சேர்ந்து முடிப்பாங்கன்னு கேட்டாலும் என்ன பண்ண போறோம்? நாட்களை பெருக்குவோம் பை நாட்களை ஆட் பண்ணி எழுதுவோம். அடிச்சோம்னா 4 × 3. 132 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 3 நாட்கள். கேள்வி 133. ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 8 நாட்களில் முடிக்கின்றனர். ஏ அந்த வேலையை தனியாக செய்தால் 12 நாட்களில் முடிக்கலாம். பி மட்டும் அந்த வேலையை தனியாக செய்தால் எவ்வளவு நாட்களில் முடிக்கலாம்? அப்போ 2 பேரும் வேலை சேர்ந்து முடிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சிம்பிள். நாட்கள் நம்ம பெருக்க போறோம். நாட்கள் 8 × 12. இந்த நாட்களை கழித்து கீழே எழுத போறோம். 8 12 4 அடிக்க வேண்டியதான். 4 அடிச்சோம்னா 2 டைம்ஸ் 2 × 12 24. ஆப்ஷன் 133 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 24 நாட்கள். கேள்வி 134. ஏ பி மற்றும் சி என்பவர்கள் ஒரு வேலையை முடிக்க முறையே 24 6 12 நாட்கள் எடுத்து கொள்வர் எனில் அதே வேலையை அவர்கள் அனைவரும் இணைந்து செய்து முடிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும்? 3 பேரும் தனித்தனியா ஒரு நாள் செஞ்சிருவாங்க. சேர்ந்து வேலை செஞ்சா எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்கிறாங்க. நம்ம சால்வ் பண்ணலாம். 1/t ஈக்குவல் டு ஏனா 1/24 1/a + 1/b 1/6 + 1/c 1/12. இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்தோம்னா 24 தான் எல்சிஎம். 24 எத்தனை டைம்ஸ்? 1 டைம். 24 4 டைம்ஸ். 12ல் 24 2 முறை. 1 × 1 1 1 × 4 4 + 1 × 2 2. கூட்டினோம்னா 5 7. 1/t ஈக்குவல் டு 7/24. நான் அந்த 1/t திரும்ப எடுத்து எழுதியிருக்கேன். 7/24. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? டேஸ் தான். அப்போ ரிவர்ஸ் பண்ணி எழுதணும். t = 24/7. நம்ம இந்த கேள்வியில் என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1/t = 7/24 எடுத்திருக்கோம். இந்த 1/t இங்கே ஒன்று எழுதலைன்னா 7/24 ஆப்ஷனில் இருக்கும்.
அதை குறிக்கலாம். அந்த தப்பு நடக்கும். நம்ம எடுத்திருக்கிறது 1/t, நம்ம கேட்டிருக்கிறது டோட்டல் டேஸ் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணணும். 7/24 ரிவர்ஸ் பண்ணோம்னா 24/7. 134 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 24/7. நம்ம 7/24 ஆப்ஷன் பி குறித்து தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த கொஸ்டின்ல. கேள்வி 135. 8 ஆட்கள் ஒரு வேலையை 24 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். அதே வேலையை 24 ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? M1 D1 தான். அப்படியே கட் பண்ணலாம் பாருங்க. இந்த 24 அடிச்சிட்டா ரிமைனிங் 8. 135 கேள்விக்கான ஆப்ஷன் ஏ 8 டேஸ். கேள்வி 136. 6 ஆட்கள் ஒரு வேலையை 50 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். அதே வேலையை 10 ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? M1 D1 ஈக்குவல் டு M2 D2. டேட்டா எழுதிக்கலாம். M1 D1 M2 D2 தான் கேட்குறாங்க. கட் பண்ணலாம். அப்படியே 0 கட் பண்ணோம்னா 5 × 6 30. 136 கேள்விக்கான ஆப்ஷன் சி 30 நாட்கள். கேள்வி 137. 15 பேர் 35 பெட்டிகளை 7 நாட்களில் நிரப்புவார்கள் எனில் 65 பெட்டிகளை 5 நாட்களில் எத்தனை ஆட்கள் நிரப்புவார்கள்? அப்போ ஒர்க்கு 35 பெட்டி அப்படிங்கிறது ஒர்க்கு. ஸோ 15 7 M1 D1 by W1 ஈக்குவல் டு M2 5 ஆட்கள் 5 நாளில் M2 தான் கேட்டிருக்காங்க. D2 5/W2 65. அடிச்சு பார்க்கலாம். நம்ம எப்படி அடிக்கலாம்? 3 முறை 7 அடிச்சிடலாம் 5 டேபிளில். நெக்ஸ்ட் 5ஆல் அடித்தோம்னா 13 முறை 3 13 பெருக்கணும்னா 39. M2 ஈக்குவல் டு 39. 137 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 39. கேள்வி 138. 40 ஆட்கள் 60 கிலோ அரிசியை 15 நாட்களில் பயன்படுத்துகிறார்கள் எனில் 30 ஆட்கள் 12 கிலோ அரிசியை எத்தனை நாட்களில் பயன்படுத்த முடியும்? M1 40 டேஸ் D1 பை கிலோன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது W1 பை W1 60 ஈக்குவல் டு 12 ஆட்கள் 30 ஆட்கள் 12 கிலோ. அப்போ D2 தான் நம்ம கேட்குறாங்க. பை 12 அடித்தோம்னா 12ஆல் கட் பண்ணோம்னா 5 டைம்ஸ், 5ஆல் கட் பண்ணோம்னா 3 டைம்ஸ், 0 கட் பண்ணிடலாம். இந்த 3யும் இந்த 3 அடிச்சிடலாம். D2 ஈக்குவல் டு 4. 138 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 4 நாட்கள். கேள்வி 139. 20 ஆட்கள் 6 நாட்களில் 112 மீட்டர் நீளமுள்ள செவரை கட்டி முடித்தால் 25 ஆட்கள் 3 நாட்களில் எவ்வளவு நீள செவரை கட்டி முடிப்பார்? இந்த கொஸ்டின் பொறுத்தளவு M1 D1 by W1 equal to M2 D2 by W2. M1 20, D1 6, W1 112 equal to M2 25, D2 3 by W2. அடிச்சு பார்க்கலாம். 6 டேபிள் கட் பண்ணலாம். 3 டேபிள். ஓகே, 5 டேபிளில் ஃபஸ்ட் அடித்தோம்னா 5 4 டேபிள் அடிப்போம். ஏன்னா லாஸ்ட் நம்பர் 12 இருக்குது. 4 டேபிளில் கட் பண்ணோம்னா நமக்கு 2 டைம்ஸ் பேலன்ஸ் 3 28 டைம்ஸ் வரும். 3 டேபிள் அடித்தோம்னா 2 டைம்ஸ். 2ஆல் 28 கட் பண்ணோம்னா 14 டைம்ஸ். 14 × 5 70. W2 ஈக்குவல் டு 70. 139 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 70 மீட்டர். கேள்வி 140. 120 பேர் 200 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வைத்துள்ளனர். 5 நாட்களுக்கு பிறகு 30 பேர் தொற்று நோயால் இறந்து விடுகின்றனர் எனில் மீதமுள்ள உணவுப் பொருட்கள் எத்தனை நாட்களுக்கு இருக்கும்? இந்த கொஸ்டின்ல M1 D1 ஈக்குவல் டு M2 D2 தான் சால்வ் பண்ண போறோம். ஆனா நமக்கு எடுத்து எழுதும் போது கேர்ஃபுல்லா இருக்கணும். நமக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் M1 டேட்டா எழுதிக்கலாம். 120 நாள். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, நமக்கு ஆஃப்டர் 5 டேஸ் 5 நாட்களுக்கு பிறகு சொல்றாங்க பாத்தீங்களா. அப்ப இங்க கொடுத்திருக்க நாளையும் இந்த 5 நாளையும் மைனஸ் பண்ணுவோம். 2 மைனஸ் பண்ணா 195 வரும். D1 எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? M1 டேட்டா எழுதிடுறோம். D1 எழுதும் போது 2 நாள் மைனஸ் பண்ணி எழுதிடுறோம். நமக்கு D2 தான் கேட்டிருக்காங்க. அப்போ M2 30 பேர் இறந்து போறா சொல்றாங்க. தொற்று நோயால என்ன பண்றாங்க, 30 பேர் இறந்து போறாங்க. அப்போ 120ல இருந்து 30 மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணோம்னா 90 வரும். இன்டூ நம்ம D2 தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. D2 ஒரு ஸ்டெப்ல ஆன்சர் பண்ணலாம். 4 முறை 3 முறை. ஸோ 3ஆல் கட் பண்ணி பார்ப்போம். கட் பண்ணோம்னா 6 5 65.
65 × 4 60 × 4 6 × 4 24 240 4 × 5 20 ரெண்டையும் கூட்டினா 240 20 கூட்டினா 260 140 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 260 நாட்கள். நம்ம மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது எழுதி மல்டிப்ளை பண்ண வேண்டாம், பிரிச்சுக்கலாம். இது 65 60 + 5 பிரிச்சுக்கலாம். 4ஆல 60 மல்டிப்ளை பண்ணிட்டு பிளஸ் பண்ணிக்கலாம் 4 × 5. ஸோ 140 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 260 நாட்கள். இங்கிலீஷ் பார்ட் பொறுத்தவரை நமக்கு பிளண்டிங் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வேர்ட்ஸை நம்ம ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம வந்து பிரிச்சு எழுதுனா எப்படி வரும், ஆட் பண்ணால் எப்படி வரும் அப்படின்னு பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 81 ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரெக்டான பிளண்டோட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 4x. கொஸ்டின் நம்பர் 82 கேம் கார்டர் கொடுத்துருக்காங்க. அதோட பிளண்ட் வேர்டு எந்த ரெண்டு வேர்டை பிளண்ட் பண்ணா கேம் கார்டர் வருதுன்னு பார்த்தோம்னா கேமரா + ரெக்கார்டர். 82 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 83 பிட் அப்படிங்கிற வேர்டை எந்த ரெண்டு வேர்ட்ஸ் கம்பைன் பண்ணி நம்ம ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தோம்னா பைனரி + டிஜிட் = பிட். கொஸ்டின் நம்பர் 83க்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பைனரி + டிஜிட். 84 நியூஸ் காஸ்ட் நியூஸ் + பிராட்காஸ்ட். 84th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நியூஸ் + பிராட்காஸ்ட். 85th கொஸ்டின் கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல எது பிளண்டட் வேர்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கன்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ போட்டோ, பி அரண்ட், சி கேஃப், டி பிரஞ்ச். பிரஞ்ச் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட், காலைல சாப்பிட்றோம்ல, பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச். இந்த 11 மணிக்கு சாப்பிட்றோம்ல, காலை சாப்பாடுக்கும் மதிய சாப்பாடுக்கும் நடுப்புற இந்த டீ ஸ்நாக்ஸ், அதான் பிரஞ்ச். ஸோ 85வது கொஸ்டின்ல பிளண்டட் வேர்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி பிரஞ்ச். கேள்வி 86 மொப்பட் அப்படிங்கிற வேர்டை எந்த ரெண்டு வேர்டை கம்பைன் பண்ணி நம்ம மொப்பட் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம் பார்த்தோம்னா மோட்டார் + பெடல். 86 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மோட்டார் + பெடல். கொஸ்டின் நம்பர் 87 ஸ்டாக்னேஷன் + இன்ஃப்ளேஷன் எந்த ரெண்டு வேர்டை கம்பைன் பண்ணா வருது அப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஸ்டாக்ஃப்ளேஷன். கொஸ்டின் நம்பர் 88 பேஷ் எந்த ரெண்டு வேர்டை கம்பைன் பண்ணோம்னா நமக்கு பிளண்ட் பண்ணும்போது பேஷ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா பேட் + மேஷ். 88th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பேட் + மேஷ். 89th கொஸ்டின் டெலிஜெனிக். ஸோ எந்த ரெண்டு வேர்டை நம்ம பிளண்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா டெலிவிஷன் + போட்டோஜெனிக் = டெலிஜெனிக். 89th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. 90th கொஸ்டின் லெக்சர் + டெமான்ஸ்ட்ரேஷன். ஆப்ஷன் லெக்சர் + டெமான்ஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் பி லெக்டம். இந்த வீடியோவில் கான்வாய் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் நம்பர் 17க்கான சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷ் பார்ட் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதோட ஜெனரல் ஸ்டடீஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துங்க. தேங்க்யூ.